ரோட்டில் வந்து எவ்வளோ நிறைய லேடிஸ் தூக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் இது வந்து இதில் வந்து இது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ சமர்கண்டில், உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் ஒரு சிட்டியில் இருக்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் வந்து இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஒரு இடம் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அது வந்து ஜாயி ஜிந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எல்லாரோட ராஜாக்களோட கல்லறை, அப்புறம் வந்து எல்லா கல்லறைகளும் இருக்கும். நம்ம அங்கே போய் என்னென்னலாம் பார்க்கலாம். அதில் இருந்து ஜியோ பசார்னு ஒரு பசார் இருக்குது. அது வந்து வெரி ஓல்டஸ்ட் பசாரா. இந்த இடமே வந்து வேர்ல்டில் ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சமர்கண்டை வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் முன்னாடி சைனாவும் யூரோப்பும் வந்து அவங்க வந்து வர்த்தகம் பண்ணுறது, வியாபாரம் பண்ணது இந்த தான் சில்க் ரோடுன்னு சொல்கிறாங்க இந்த சமர்கண்டை. இது வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு இடம். நாங்கள் இப்போ போகிறோம். நாங்கள் இப்போ இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் நெட்டில் பார்த்தேன் 2.5 கிலோமீட்டர்ஸ். அது வந்து நாங்கள் வந்து நடந்தே போகலான்ட்டு இருக்கோம். நடந்து போகும்போது நம்ம வந்து போகிற வழியெல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். அதனால் பிளான் பண்ணியிருக்கோம். குளிராக தான் இருக்குது இங்கே, நல்ல குளிர். நேரத்தில் வந்து 7 டிகிரி நைட்டு. இப்போ என்னன்னு தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம என்ன அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெஸ்ட் ஹவுஸ் ஹேண்டில் இருக்கும். கெஸ்ட் ஹவுஸ் அப்படிலாம் தொங்குது. கெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது அவ்வளோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்கள் இந்த ஓல்டு பேலஸ் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சமர்கண்டில். இதில் வந்து இது கொடுத்தாங்க, அதாவது புலாவ் தான் சாப்பிட்டோம். பரவாயில்லாமல் இருந்தது. தஸ்கண்டில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இல்லை. பக்கத்தில் எங்கள் ரூமை விட்டு வெளியில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் வெளில வந்தோடனே க்ரோசரி இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஷவர்லே கார் தான் எல்லாரும் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக். இங்கே பாருங்கள், இது வந்து பீஃப் கடை. இங்கே உள்ள மாடுலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னத்தான் நேற்று பெருசாக வச்சுருந்தேன், காலியாக இருக்கு போலையே. என்ன டிராஃபிக்னா பயங்கர டிராஃபிக். நீங்க நடந்து போனா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க. இந்த சவர்லே கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த கார் தான் ஃபுல்லு. ஒரு 90% பேர்ட்ட 90% அந்த கார் தான் இருக்கு. ஒரு சிலர்கிட்ட மட்டும் வேற கார், இப்போ உள்ள அந்த எலக்ட்ரிக் காரு சைனால இருந்து வந்துருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் கார்லாம் இருக்கு. ரொம்ப கூலா இருக்கு. நாங்க பாருங்க, இதெல்லாம் கேப் எல்லாம் போட்டாச்சு, ஜாக்கெட் எல்லாம் போட்டு இங்க வந்த உடனே வந்து ரொம்ப குளிரா இருக்கு. ஜாக்கெட் எல்லாம் போட்டாச்சு. இங்க ரொட்டி விற்கிறாங்க. இது இங்க உள்ள உங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட்டு. How much? 5,000. Okay, not now. After we will come. இந்த ரொட்டி வித்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து 5,000 சோம் சொன்னாரு. நாங்கள் இப்போ வாங்கலை, நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு இருக்கோம்ல, நம்ம ஈவினிங் போகும்போது வாங்கலாம். என்னப்பா செம்பருத்தி பாருங்க, சூப்பராக இருக்கு. இது பாருங்க, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. செம்பருத்தி தானே அது? பாருங்க, இங்கேயும் நிறைய லேடிஸ் ரொட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபுட்டு. மார்னிங், மத்தியானம், நைட்டு எல்லாத்துக்குமே இந்த பிரெட்டு கொடுக்குறாங்க. ஃபுட்டு சாப்பாடு என்ன சாப்பிட்டா கூட, அந்த புலாவ்னு ஒன்று சாப்பிட்றாங்கல்ல, அது கூட இந்த பிரெட்டை சாப்பிடுறாங்க அவங்க. ஆமாம், பார்க்கு நல்லா இருக்கு. கரிமோ அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு தலைவர். இங்க ஏதோ ப்ரோக்ராம் நடக்க போது தான். இதுக்கு முன்னாடி இந்த இது போடுவாங்க, ஏதோ ஸ்டேஜ் ஏதோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ப்ரோக்ராம் நடக்க போகுது இந்த பார்க்ல. வந்து ஒயிட்டும் பிங்க் கலர்லயும் இருக்கு. கலர் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல தான், ரொம்ப அழகா இருக்கு. அது நகலும் இல்லை, அப்படியே இருந்துட்டு இருக்கு. Is this yours? Yours?
நோ. இங்க ரெட் கலர் ஒரு மெரூன் கலர்ல இருக்கு. இது இந்த கடையில பாருங்க குட்டி குட்டி இந்த கிளேல செய்த பொம்மை மாதிரி இருக்கு. இது வந்து நிறைய இடத்துல பாக்குறது தான். இந்த பிளேட்டும் இந்த ஒரு மேன் இருக்கிற மாதிரி, இந்த டீ பாட்டு, அப்புறம் இந்த பிளேட்டு, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் இந்த சமர்கண்டுக்கு. பின்னாடி பாருங்க நிறைய ஜென்ஸ் நிக்கிறாங்க. நிறைய அங்க சேர் போட்டு, அந்த வீட்டு முன்னாடி நிறைய சேர் போட்டிருக்கு. கல்யாண வீடுன்னு நினைக்கிறேன். லேடிஸ் ஒன்றும் இல்லை, லேடிஸ் எல்லாரும் உள்ள இருக்காங்களா என்னன்னு தெரியல. கல்யாண வீடு எல்லாரும் நின்று போட்டோ எடுக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அந்த கெட்டில் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய திங்ஸ். உள்ள வந்து இந்த ட்ரெஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நினைக்கிறேன். நாங்க தங்கி இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கூட இது மாதிரி நிறைய ஹேங்கர்ல தொங்க போட்டிருக்காங்க. யாரும் வந்து இங்க விலை கொடுத்து வாங்கன்னா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி அவங்க தொங்க போட்டிருக்காங்க. ஸோ பொட்டிக் ஹோட்டல் வெறும் சங்சோர் பொட்டிக் ஹோட்டல். பூ அழகா இருக்கு. இல்லை இன்னொரு போட்டோ எடுப்போம் மாத்தா. பாருங்க சமர்கண்ட்ல நாங்க ஜாயி ஜிந்தா போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சு இருந்தது பாருங்க. கழுதெல்லாம் நீங்க இப்போ வந்து பார்க்கறது பெரிய ரேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஸ்டாச்சுவை பார்த்தோம். இங்க பாருங்க இந்த மேன். அதான் ஒரு போட்டோ எடுங்க. இங்க ஒரு கிணறு இருக்கு. கிணறு ஓல்டு லாஜிஸ்டிக் சிஸ்டம் சில்க் ரோடு. அதாவது இப்படிதான் வந்து அந்த காலத்துல வந்து குதிரையில, ஒட்டகத்துல, கழுதையிலலாம் வந்து அவங்க இது வணிகம் பண்ணியிருக்காங்க, வியாபாரம். அந்த ஓல்டு லாஜிஸ்டிக் தான் சில்க் ரோடுன்னு சொல்றாங்க. அது இங்கதான் சமர்கண்ட்ல தான். அங்க பார்த்தீங்களா, இங்க இருந்து இங்க வரைக்கும் தஷ்கண்ட் அங்க போய் எல்லா இடமும் இந்த கேமல் வச்சுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் இந்த கேமலை வந்து அவங்க கிணறு, அந்த காலத்துல உள்ள கிணறு. ஆமா, அந்த கேமலை வந்து அவங்க மெமரி பண்ணுறதுக்காக இந்த கேமல் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட் சைடில் இருக்குது. இந்த இருக்குது ரெஸ்டாரண்ட்டு சைடில். நாங்கள் இருக்க கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நடந்து தான் போனோம். அது இங்கேருந்து காட்டினது 1.9 கிலோமீட்டர். தட் மீன்ஸ் 1 கிலோமீட்டர் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பக்கம் தான், டேரெக்டாக போயிடலாம். டாக்ஸி பிடிச்சி போவோம். டாக்ஸியில் ரொம்ப சீப் தான் அங்கே இருந்தால் நாங்கள் டாக்ஸி பிடிக்கல. கொஞ்சம் ஏர்லி வாக்கிங் நல்லது தானே. உலகத்திலே சீப்பான டாக்ஸி கண்ட்ரி இதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவு சீப். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு பெட்ரோலும் கிடைக்கிறதுனால. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஆள் இந்தியாவில் உள்ளவர் தான், டெல்லிக்காரரு. நான் கூட நடந்து போகிறேன் பார்த்தீங்களா, அவரை பார்த்துட்டு இந்த ரூட்டு கேட்டோம். அவரும் ரூட்டு தேடி சரி வாங்க சேர்ந்து போகலாமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரூட் வச்சு நாங்கள் நடந்து போனோம். அதுக்கப்புறம் அவர் தனியாக போயிட்டார். அது யார் நடந்து இருந்தோம். இதுவான ஆக்சுவலாக இது இல்லை. சார்ஜிந்தா வந்து வேறு கீழே இருக்கோம். அங்கே போகிறோம். ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு பர்சனலாக உள்ள ஏதோ ஒரு ஏரியா இங்கே இருக்குது. அதான் ஆனி வந்து தளர்ந்துட்டான். அந்த குளிரில் எங்களுக்கு நடந்து வேர்த்துட்டு நாங்கள் 2 கிலோமீட்டர்ஸ்லாம் நினச்சி வந்தோம். ஆக்சுவலாக 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கடையே நம்ம அந்த மார்க்கெட்டை பார்த்தோம். மார்க்கெட் அடைச்சிருக்கு. மார்க்கெட் அடைச்சிருக்கு. மாறிட்டோம். வழி மாறிட்டு ஆமா, பெங்களூர்காரர் வந்தாரு. அவருக்கும் வழி தெரியல. நான் எனக்கு தான் வழி தெரியல. கூகுள் மேப் போட்டு வந்துட்டே இருக்கேன். வேற எங்கெல்லாமோ போகுது. அப்புறம் அவர் கூட வந்து அவரும் ஒரு 1/2 hour நடத்தி கூட்டு வந்து இப்ப இங்க வந்தாச்சு. அவர் போயிட்டாரு. ஆமா, டாக்ஸி சரி நம்ம பக்கம் தானே, வெயிலும் இல்ல, குளிர்ல வந்து நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஒரு குரூப் போறாங்க பாக்குறதுக்கு. இது வந்து இந்த ஏதோ பிரசிடென்சியல் ஏதோ பில்டிங் சொல்றாங்க. இதையுமே நம்ம போய் பார்க்கலாமா. நாங்க வந்தது அந்த ஜாயி ஜிந்தா பார்க்கறதுக்கு தான் வந்தோம். செக்யூரிட்டி இருக்காங்க, போலீஸ். அதான் ஏன் போன் டிக்கெட் எடுக்க வேண்டாமா? அந்த போலீஸ்கிட்ட போய் கேட்டோம். டிக்கெட் கிடையாது நம்ம பார்த்ததுனால சரி நாங்கள் இதையும் பார்த்துட்டு அங்கே போகலாம்
அப்படின்ட்டு இருக்கோம். அதாவது இங்கே உஸ்பெகிஸ்தானோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு, ரிபப்ளிக் ஆஃப் உஸ்பெகிஸ்தானில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இவர் தான். இவரோட சிலையை வந்து நம்ம வர்ற வழியில் பார்க்கில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இஸ்லாம் கரிமோவ் இல்லை, ஹானரபிள் சன் ஆஃப் உஸ்பெக் பீப்புள் இஸ்லாம் கரிமோவ். இந்த இவரோட கல்லறை தான் உள்ள வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த சைடு வந்து ப்ரேயர் பண்றாங்க. உள்ள போக முடியாது, உள்ள வந்து அலௌடு கிடையாது. ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக அந்த பளிங்கி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள இந்த அவரோட கல்லறையை கட்டியிருக்க அந்த பளிங்கி பாருங்க தான் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அதே மாதிரி அந்த குரான் வைக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக் வைக்கிறது, அதுவும் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது, பளபளன்னு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இஸ்லாம் கரிமோவ்னு அவரோட கல்லறை. அது ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு இஸ்லாம் கரிமோவ், அவரோட கல்லறை தான். நான் வந்து நிற்கிறது வந்து சமர்கண்டில். இஸ்லாம் கரிமோவ்னு ஒரு இங்கே உள்ள உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு, அவரோட கல்லறையை தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த கல்லறை அந்த சைடு பார்த்தோம். இந்த சைடு பாருங்கள், இங்கெல்லாம் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிடலாம். அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக இந்த சீட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த நடுவில் சென்டரில் மேலேயும் இந்த சைட்லேயும் இந்த தூணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தூணெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடம் அழகாக இருக்குது. அது அந்த இடம் மாத்தா நம்ம போகக்கூடியது. அதான் கீழே இறங்கி அங்கதான் போறாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். லிஃப்ட் இருக்குதா? ஆமா, அந்த இடம் தான் போவோம்னு தோணுது, தெரியல. கீழே இறங்கி போகணும்னாருல, ஒருவேளை அந்த வழியா அங்க போகணுமோ? பார்க் மாதிரி இருக்குல்ல, அங்கதான் போயிருப்பாரு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க, அந்த அவரோட கல்லறையை பார்த்துட்டு போறாங்க. இஸ்லாம் ஒரு பேர் என்ன இருக்கா? நம்ம அந்த வழியா ஏறி இந்த வழியா இங்க போய் இதே தான் கல்லெல்லாம் வச்சிருக்காங்க. இஸ்லாம் கரிமோவோட இங்க இல்ல பிரசிடெண்டோட கல்லறை வந்து பார்த்தோம். அவர் 2016ல தான் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து கல்லறை கட்டி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பளிங்கு மாதிரி சூப்பரா வச்சிருக்காங்க. நிறைய போலீஸ் எல்லாம் காவல் பார்க்காங்க. அவர் வந்து பக்கம் தான் அந்த இது இதோட அந்த மெயின் கல்லறை. நம்ம இருக்கார்ல அமீர் துமீர் ஒய்ஃப், அவரோட டாட்டர்ஸ், அப்புறம் வந்து இவர் ப்ராஃபெட் முகமதோட கசின், அவர் வந்து இங்க வந்து இஸ்லாம வந்து அவர் பரப்புனது அவர் தானா, அரபு கண்ட்ரில இருந்து வந்து அவரோட கல்லறையும் அங்க இருக்குதான், அதையும் பார்க்கலாம். கரிமோவ் இந்த பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருக்கார்ல, இவர் வந்து 2016ல தான் இறந்திருக்காரு. செப்டம்பர் 2ஆம் தேதி, ஜனவரி 30, 1938ல பிறந்திருக்காரு. சாய் ஜிந்தாக்கு போயிட்டு இருக்கோம். அங்க பாருங்க எல்லாரும் பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க, குரூப்பா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், குரூப்பா வராங்க. இந்த இடங்கள்லாம் சூப்பரா இருக்கு, ட்ரீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு பெரிய ட்ரீ சரிஞ்சு கிடக்கு, டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இப்படி இந்த பாதை ஃபுல்லா அப்படியே மறைச்சு 11 சொல்லோ. ஆமா, வழியில ஃபுல்லும் கல்லறை தான். நிறைய இங்க உள்ள கொடி பிடிச்சிட்டு போறாங்க. எல்லாமே ஏஜ்டு பீப்புள் தான், எல்லாம் ஒரு
60, 70, 80 இயர்ஸ் இருக்கும். நமோஸ் வாக்கெட். ரெண்டு பக்கமும் சூப்பரா பூ பாருங்க, எவ்வளோ அழகா ஒயிட் அண்ட் ரெட் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. போக வேண்டியிருக்கும். இங்க எவ்வளவு தான் டிக்கெட்டு? 1000. அப்படியா? 10,000? 1 lakh சோம் இங்க உஸ்பெகிஸ்தான் மணி உள்ள போய் பாக்குறதுக்கு. ஆனா இங்க உள்ளவங்களுக்கு 2000 தானா, நமக்கு 1 lakh. இங்க உள்ளவங்க 20,000. 11th and 12th century ஷாஹித் சிந்தா. А вот то, что вот вы видите слева, в 1472 году построили. போட்டோகிராஃபி போட்டோ எடுக்கணுமா? என் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணுமா? நீங்களும் சேர்ந்து எடுத்துருந்துக்கலாம்ல. வாடி வந்து நான் கூட எடுக்கணும். அந்த கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்கல்ல, அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன். அது என்கிட்ட வந்து அவங்க ஃபோனில் கூட எடுக்கல, என் ஃபோனில் வந்துட்டு நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். சரி ஓகேன்னு எடுத்தாச்சு. 1976 இதை கட்டியிருக்காங்க. அமீர் டிமுரோட கமாண்டர் அமீர் ஹுசைன்ஸ் மதரோட கல்லறை அது. ஆமா, கமாண்டர் மதர் கல்லறை பாருங்க. அப்போ 13, 14 செஞ்சுரியில் இந்த கலர்ஸ்லாம் பாருங்க, எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது. 1386 இது வந்து முஸ்லிமின் ஃபுல்லாக ஒரு 11 கல்லராக இருக்குதான். 11 கல்லரையும் ரொம்ப அந்த ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அது உள்ளே வந்து இந்த டெக்கரேஷனும் அந்த மார்பிளும் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்க, யாருக்குள்ளதுன்னே தெரில, வெளியில் போர்டு இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. 4 கல்லரை இருக்குது இந்த இதில் வந்து அமீர் திமுர்ஸ் ஒய்ஃப் தில்ஷாத் ஓகோ வாஸ் ரெடின். ஆமாம், 3வது கல்லறை. 4வது வந்து கிராண்ட்சன் தில்ஷாத் ஓகோஸ் கிராண்ட்சன்னோட கல்லறை. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வெளியில் போர்டு இல்லையே, யாருமே தெரில போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அமீர் திமுர் ஒய்ஃபோட கலர் இங்கே தான் இருக்குது. 4 கலரையில் 1 வந்து அவங்களோடது இருக்குது, ஒய்ஃபோட கலர் இருக்குது. கிராண்ட்சன்னோட கலரையும் இங்கே தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துருப்பார் கிராண்ட்சன், அவரோட கலரே இருக்கலாம். டாட்டர் குல்சம் முக்கா, யங் சிஸ்டர் ஷ்ரீன் புக்கா. ஆமாம், சிஸ்டரோடது, அவங்களோட டாட்டரோட கலரை, சிஸ்டரோட கலரை, ஒரு அமீர் திமுரோட சிஸ்டர் டாட்டர் கலர்லாம். யாரோட கலருன்னே தெரியலையா. இதுவும் வந்து இந்த மேலே ஒன்றும் இது பண்ணி வைக்கல, சும்மா செங்கலால் இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்குள்ளதுன்னே தெரியல. ஆமாம், இந்த கலர் யாரோடதுன்னு தெரியல. உள்ள போல யாரும் இந்த இடத்து பக்கத்தில் தான் போச்சுட்டாங்க. ஆனால் நல்லா இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க தான். இதெல்லாம் வந்து 14th செஞ்சுரியில் பண்ணது. அந்த கலர்லாம் போகாமல் இருக்குது பாருங்கள் அந்த மார்பிளில். இப்போ நம்ம உள்ள மார்பிளில் ஒரு 20 வருஷம் ஆனால் எல்லாம் போயிடுது கலர்ஸ். அந்த காலத்தில் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட், நல்ல குவாலிட்டியானது இருந்திருக்குன்னு பாருங்களேன்.
என்னத்தா? மேலே என்னத்தா? ரூம் லைட் மாதிரி இருக்கு. யாருன்னு தெரிலண்ணே. அமீர் திமிர் ஜெனரல்ஸ், அவங்களோட ஜெனரல்ஸோட கல்லறை, நிறைய கல்லறை இருக்கு. இது வந்து கீழே மட்டும் இது பண்ணியிருக்காங்க. என்னத்தான் மேலே அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மேலே செங்கலாக இருந்திருக்கும். அவங்க வந்து அப்புறம் ஒயிட் வாஷ் அதில் வந்து ஒன்றும் இந்த மாதிரி மார்பிள் ஒட்டலை. ஆனால் வந்து மார்பிள் ஒட்டுற மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் ஒட்டலை. ப்ராஃபட் முஹம்மது யசேவி said, Sam Ibn Abbas is more than any other person looks like me by character and appearance. அவரோட கலரை. அவரோட கசின். சென்ட்ரல் ஏசியாவில் இவர் தான் ஃபர்ஸ்ட் மிஷினரி இஸ்லாமை வந்து பரப்புனார். நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அதாவது ப்ராஃபட் முகமதோட இந்த உட்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து மாஸ்க் வந்து பள்ளிவாசல் சொல்லுவாள்ல. ஆமாம், ப்ளீஸ் டேக் ஷூஸ் ஆஃப், ஷூவை கலத்திட்டு உள்ளே போங்க, உள்ளே போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த ஆமாம், உள்ளேயும் அவரோட கல்லறைக்கு முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ராஃபட்டோட கசின் அவர் தான். இங்கே வந்து ப்ராஃபட்டோட கேரக்டர், அவர் ப்ராஃபட் முகமதோட கேரக்டரும் அவரே மாதிரியும் இருக்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காராம். ப்ராஃபட் முகமது 13 இயர்ஸா இங்க இருந்து மதத்தை பரப்பியிருக்காரு. இந்த ப்ராஃபட் கல்லறை, அமீர் திமிர் அவங்க ஒய்ஃபு டாட்டர் எல்லார் கல்லறையும் தான் இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஆனால் பாருங்கள், இங்கே எல்லாமே கடைகளும் நிறைய இருக்குது. என்ன வேணும் ஸ்வீனியர்ஸும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். இது வந்து பில்ட் பை அமீர் திமிர் ஒய்ஃபு, அவங்க கட்டியிருக்காங்க. இதில் வந்து மாஸ்க்கும் இருக்குது, மசூலியம் இந்த அவங்களோட கல்லறை. இதில் வந்து இது வந்து ப்ரேயரும் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து கல்லறையும் இருக்குது, மொசுலியம் அண்ட் மாஸ்க்கும் போட்டிருக்கு வெளியில். அமீர் திமிரோட ஒன் ஆஃப் த அமீர் திமிர்ஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஒய்ஃப் குட்லக் ஓகோ குட் பி பரீட் ஹியர். அமீர் திமிர் ராஜாவோட ஒய்ஃபு நிறைய ஒய்ஃப்ஸ் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஒய்ஃபு இங்கே அவங்களோட கலர். இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் இது வந்து வாங்கி தலையில், இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் எடுத்துகிட்டு போய் தலையில் போட்டு, முஸ்லீம்ஸ் வந்து அவங்க ப்ரேயர்லாம் பண்ணுவாங்கல்ல, இதை நீங்கள் தலையில் போட்டு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வரலாம். நீங்கள் யாருனாலுமே ஒரு கோடம்னா போட்டுட்டு போகலாம். அந்த பிரசிடெண்ட்டோட கல்லறையை பார்த்தோம், அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். வரும்போது நாங்கள் எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போகிறது இடம் வந்து இந்த வழியாக போகணும். இந்த 2 சைடும் பாருங்கள், இதில் கீழே பஸ்ஸு, பயங்கர காரு எல்லாம் பிஸியாக இருக்குது.
15, 25. 25. This one இது சின்னது வந்து 15 இது 25 இது 15. Pomegranate juice. சின்னது வாங்குவோமா? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அந்த இதில் இது பண்ணி வேஸ்ட் அதில் போடுறாங்க. குட்டி குட்டி பழமாக இருக்கு. வாட் இஸ் திஸ் கேப்? அரை ஊற்றிக்கலாம், ரெண்டு வாங்க 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 கூட வாங்க. இல்லை, டேஸ்ட் பண்ணுறது. நைஸ், சூப்பர். அப்படியா? சரி, சின்னது எடுக்கவா? ஊத்தினா 2 கப்புனா அப்புறம் ஓகே, டேக் ஒன். 15. பெருசு வாங்குவா? ஓகே, திஸ் ஒன் 25. என்கிட்ட பைசா இருக்கா? உங்ககிட்ட தான் இருக்கும் நினைக்கிறேன். 2000 தான் இருக்கும் நினைக்கிறேன். 25. பெரிய பாட்டிலே வாங்கணும். 25,000. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல தண்ணிலாம் சேர்க்கல இவங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் 25,000 சோம் கொடுத்து இது பொமோகிரானேட் ஜூஸ் வாங்கியிருக்கோம். உண்மைக்குமே அங்கே நிறைய வந்து பொமோகிரானேட் வழி தான். எங்கே பார்த்தாலும் பொமோகிரானேட் ஜூஸ் இந்த இது மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி தராங்க. நல்லா இருக்கு. நாங்கள் திருப்பி வர்ற வழியில் இந்த பாருங்க, ஒரு பிபி கனூம் முஸ்லியம் அந்த கல்லறை இருக்குதுங்க. ஆமா, தாஜ்மஹால் மாதிரியே இருக்கு பாருங்க. இது வந்து தாஜ்மஹால் அங்க கட்டியிருக்க. இங்கே உள்ளவங்க தான் போய் தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. அதாவது பாபர், அக்பர் அவங்கெல்லாம் வந்து இங்கே இருந்து போனவங்க தான். அங்க போய் அவங்க இங்க உள்ள ஆர்கிடெக்ட் மாதிரியே தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. இங்க உள்ள அந்த மார்பிள்ஸு, அந்த டீட்டெயிலிங்ஸ்லாம் பாருங்களேன். நம்ம தாஜ்மஹால் இதே மாதிரி பார்த்தோம். நாங்கள் இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யம் கொண்டு வந்ததே இங்கே உள்ளவங்க தான். இவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கியிருக்காங்க. அவங்க அந்த பாபர், அக்பர் அந்த அவங்களோட பரம்பரைகள் முன்னாள் ஆட்கள் எல்லாருமே இங்கே இருந்து அங்கே போய் வாழ்ந்து அங்கே வந்து நிறைய டிஃபீட் பண்ணி அவங்க கிங் ஆகியிருக்காங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நாங்கள் உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்டில் பார்க்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கார்டு, பெரிய இந்த கார்ட்போர்டு மாதிரி பிளாஸ்டிக்கு. இது பாருங்க, சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு, கோஜா, போர்ஷு, சிக் பீஸு. How much? Menu? No, this one. How much? 5. This is pulao or? Pulao. Moment. 5. என்னது? இது மாதிரி ட்ரெஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 90,000 சோம். ஆட்டம் சீசன். இப்போ ஆட்டம் சீசன். நல்லா மழை, இது இலையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது வின்டருக்கு முன்னாடி. இப்போவே வந்து வின்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதனால பாருங்க, ரோட்ல வந்து எவ்வளோ நிறைய லேடிஸ் தூத்துட்டு இருக்காங்க. தான் 5 பேர் ஒரே பக்கத்துல நின்று தூத்துட்டு இருக்காங்க. நீட்டா வைக்கிறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வர்ற இடம் இல்ல, அதனால நீட்டா வைக்கிறாங்க. நாங்க உஸ்பெகிஸ்தான் சமர்கண்ட்ல உங்களுக்கு சாயி ஜிந்தா வந்து காட்டியிருக்கோம். அது உள்ள வந்து ஒரு 11 கல்லறை இருந்து இங்க உள்ள ராஜா அமிர் திமுரோட ஒய்ஃப், சன்னு, கிராண்ட் சன்னு,
அவங்களோட டாட்டர்ஸ் எல்லார் கலரையும் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஜெனரல்ஸ் கலரை பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து ப்ராஃபட் முகமதோட கசின் கலரை பார்த்தீங்க. அங்கே மாஸ்க் எல்லாத்தையும் காட்டினோம். நீங்களும் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அப்புறம் நாங்கள் வர வழியிலெல்லாம் கொஞ்சம் வீடியோவும் எடுத்தோம். எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு ஜாய்ஸ் இந்தா போகிறான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு மண்டே ஆனதுனால மண்டே வந்து மார்க்கெட் க்ளோஸாக. அது வந்து பயங்கர ஓல்டஸ்ட் மார்க்கெட்டு, பயங்கர ஃபேமஸான மார்க்கெட்டு. அதுக்கு போகணும்னு தான் இருந்துச்சு. நாளைக்கு போவோம். நாளைக்கு அதை நாளைக்கு அந்த வீடியோவை போடுறோம்.